ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சித்ராஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்கர். இந்த பர்கரை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பர்கர் பன், அதுக்கப்புறம் சிக்கன் பேட்டி, இது எல்லாமே சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்கர் பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா 3/4 கப் கொஞ்சம் சூடான வாட்டர் எடுத்திருக்கேன். இதை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட 1 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் ஈஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு க்ளோஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இது கூட பார்த்தோன்னா நான் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பர்கர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கப்பு மைதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பர்கர் கிட்ட வரும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இந்த ஈஸ்ட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, மைதா மாவும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா போட்டதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்போது ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பார்த்தோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஆட் பண்ண பிறகு இந்த மிக்ஸை நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது போல் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் பிசைய பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த பவுலை சுற்றி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் அதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு டபுள் ஆகும். ஸோ அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே உப்பி வருதுன்னு. ஸோ இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவில் போட்டுக்கலாம். மறுபடியும் இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் 6 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் பர்கர் வேணுமோ அதுக்கேற்ற போல் கட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் சைஸுக்கு உங்களுக்கு வரும். நீங்கள் லார்ஜ் சைஸ் வேணும் அப்படின்னா ஒரு 4 பர்கர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ரோல் பண்ணி நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை பர்கர் ஷேப்புக்கு நம்ம ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாவை எடுத்துகிட்டு நான் பர்கர் ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே ரோல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா 6 வந்திருக்கும். நான் 4 மீடியம் சைஸும் ஒரு லார்ஜ் சைஸ் பர்கரும் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்கர் நல்லா உப்பி இருக்குது. ஸோ இந்த பர்கரை நம்ம ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதை லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது அப்படியே சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பர்கரை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் ரோல் பண்ண பர்கரை வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே மில்க்கை அப்ளை பண்ண பிறகு கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன், வெள்ளை எள்ளு. இது போல் இன்னொரு பர்கர்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் பத்தாததால் நான் இப்போ 2 பர்கர் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு பிளேட்குள்ளே வச்சுட்டு நம்ம மறுபடியும் லிட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஒரு 30 மினிட்ஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம பர்கரை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே பர்கர் பன் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பர்கர் ஃபுல் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்கர் பண்ணை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம சிக்கன் பேட்டி பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க நல்ல சின்னதாக நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தோன்னா இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கடுத்து கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேட்ரி பண்ணுறப்போ நல்லா உடையாமல் வரும். இப்போ அதை என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டி வந்து பார்த்தோன்னா பர்கர் சைஸுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ இது போல் ரவுண்ட் ஷேப்க்கு வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது போக வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆனால் இது மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்த்தோன்னா கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். அதில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மேலே ப்ரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு கோட்டிங் கொடுக்கலாம், இல்லை 2 கோட்டிங் கொடுத்தாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது போல் இன்னொத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக நான் பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பேட்டியை போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து லோலியே வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்றையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்கர் பன்னுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து ஆனியன் ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே டொமேட்டோ, நெக்ஸ்ட்டு லீவ்ஸ், அதுக்கு மேலே கேப்சிகம். ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணுமோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பேட்டி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பர்கர் பன்னுக்கு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து பர்கர் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது போலவே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம வெளியே வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அந்த பர்கர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ கிட்ஸுங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் சிக்கன் பேட்டிக்கு பதிலாக நம்ம வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜெய்சித்ரா சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Thank you.